பாரதி ராஜா என்னைய தமிழ் மக்கள்ங்கிற மாதிரி. பாரதி ராஜா கூட அலட்சியமாக தான் இருப்பான்னு நினச்சேன். இவனை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும். காரணம் அடிக்கடி கூப்பிட்ருப்பேன். பேசு. வெற்றி வணக்கம். எம்எஸ் பாரதிராஜா, ஃபாரஸ்ட் கார்டின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். நான் இங்கே 2022 பிப்ரவரி அந்த டைமில் இங்கே வந்தேன் படிக்கிறதுக்கு. உள்ளே வரும்போது எப்படின்னா ஊரில் கொஞ்ச நாள் படித்தேன். எனக்கு சரௌண்டிங்ஸ் எதுவுமே செட் ஆகலை. நிறையா ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது நான் படித்தா எவ்வளோ மைண்டில் நிற்க மாட்டேன்டுச்சு. ஏன்னா நம்ம ஸ்கூல் மெத்தட் அதை வச்சே படிச்சுட்டே இருந்தேன் ஊரில். அதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த ஷார்ட்கட் மெத்தடு எதுவுமே எனக்கு தெரியாது. அதை வச்சே படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு மைண்ட் எதுவுமே செட் ஆகலை. அதனால் வெளில போய்ட்டு படித்தாகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்படி வரும்போது என்ஆர்ஐஎஸ் அகாடமி கேள்விப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு உள்ள வரும் என்ஆர்ஐஎஸ் அகாடமி விஜயாலயங்கிற. கொஞ்சம் பதட்டம் சார், உங்கள்கிட்ட அப்படி பேசுனதில்லை. உள்ளே வந்தேன். நான் வரும்போது சார் வந்து தமிழ் எடுத்துகிட்டு இருந்தார். 10 கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் கொஸ்டின் என்கிட்ட கேட்டார். கொஸ்டின் செஷனில் கொஸ்டின் கேட்டார். நிறைய வெள்ளம் அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்டார். அவருக்கு உள்ளே வந்தாங்களோ படிக்க முடியல, சொல்லலை. கொஞ்சம் நம்ம புது ஸ்டூடெண்ட் அவருக்கு தெரியாது. திட்டிட்டு உட்கார வச்சார். அப்போயே போயிட்டு ஈவினிங் போயிட்டு அதுக்கான மீனிங் பார்த்தேன். அதுக்கு மீனிங் வந்து நகர மாந்தர்கள் அப்படிங்கிறது மீனிங். அதுக்கு அடுத்த நாள் ஜிகே கிளாஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே மிக்ஸ் ஆகி போய்ட்டு இருந்துச்சு. ஜியோகிராஃபி எடுத்தார், ஹிஸ்ட்ரி எடுத்தார். எல்லாமே மிக்ஸ் ஆகி போட்டுருந்துச்சு. எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஊரில் படிக்கும்போது நம்ம மனப்பாடம் பண்ணிட்டே படிச்சிருப்போம். அது கொஞ்சம் நாளாக மறந்து போயிடும். இங்கே வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லி நம்மளை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அது கொஞ்சம் நிற்கிது, மைண்டில் நிற்கிது. அப்புறம் ஒரு தமிழுக்கு வந்து ப்ராப்பராக இலக்கணம்னா இலக்கணம் தனியாக ஒரு புக்கு, செய்யுள்னா செய்யுள் தனியாக ஒரு புக்கு, லீடர்ஸ்க்கு தனியாக ஒரு புக்கு, எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு புக்கு போட்டு இது ஃபுல்லாக நீங்கள் படிங்க, இது கவர் பண்ணிடலான்ட்டு அது ஃபுல்லாக படிக்க வச்சுருவார். நமக்கு மேக்ஸில் கொஞ்சம் இன்டென்ட் அதிகம். அதனால் மேக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து வச்சுருந்தேன். தமிழும் இவர் சார் சொன்னதை வச்சு படிச்சுட்டு, ஜிகேயும் ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து சார் வந்து அப்போது குரூப் 4 எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு. அதனால் ரொம்ப ஸ்பீடாக ரிவிஷன் விட்டார். அது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாம் எழுதினேன். அது கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் குரூப் 4 வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு வந்தது. குரூப் 4 எழுதினேன். அதில் 157 கொஸ்டின் போட்டிருந்தேன். அப்போ அது 157 குரூப் 4ல் அது வராதுன்னு தெரிஞ்சது. இருந்தாலுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு அது ஓகே இருந்தது. அப்புறம் குரூப் 4 எழுதிட்டு ஊருக்கு போயிட்டேன். ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. நல்லா பண்ண முடியல, இதை பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு 3 மாதம் வீட்டில் போய்ட்டு இருந்தேன். அப்போ இதில் குரூப் 2 ரிசல்ட் வந்துருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருந்தது. அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கு காரணமே வந்து சார் தான். ஏன்னா தமிழ் ப்ராப்பராக படிக்க முடிஞ்சது, ஜிகே வந்து டக்குன்னு ரிவிஷன் பண்ண முடிஞ்சது. அந்த கம்மியான டைமில் வந்து அவ்வளோ படிக்க முடிஞ்சது காரணம் வந்து சார் தான். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுனால ஒரு மன தைரியம் வந்துச்சு. மெயின்ஸ் வந்து அப்போ அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் கூட தான் மெயின்ஸ் எழுதினேன். ஒரு 3 மாதம் தான் டைம் இருந்தது. நம்ம வந்து ஸ்கூல் முடித்து வந்திருந்தோம்னா நமக்கு அந்த ஃபயர் இருந்திருக்கும். உள்ளுக்குள்ளே படிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ஃபயர் இருந்திருக்கும். நடுவில் அந்த காலேஜ் போய்ட்டு ஒரு 4 வருஷம் வந்து கொஞ்சம் லேசியாக நம்ம மாற்றிடும். இந்த காலேஜ் படிக்கிறது வந்து அந்த ப்ரொஃபஷனலாக நீங்கள் போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. காலேஜ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஒரு ஃபீல்டை நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் அந்த காலேஜ் லைஃப் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தெரியும். எனக்கு அது கொஞ்சம் லேசியாகிட்டு மெயின்ஸ் வந்து ஒழுங்காக பண்ண முடியல. கம்ப்ளீட். எந்த காலேஜ் படித்தா? திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்கா? சார், அது பின்னாடி சொல்கிறேன் சார். இது பண்ணி முடிச்சுட்டு மெயின்ஸ் பண்ணியிருந்தேன். கம்ப்ளீட் பண்ண முடியல. பார்டர்லேயே மெயின்ஸ் ரிசல்ட்டு போயிடுச்சு. என் கூட மெயின்ஸ் படித்தவர் தான் எஸ்கே. அப்போ பழக்கமானவர் தான் எஸ்கே. அதுலேருந்து நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு மனிதரோட பழக்கம் வந்து எனக்கு கிடச்சிது. அவர் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணார். நமக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகாது ஒரு வருத்தம் இருந்தாலும் எஸ்கே வந்து மெயின்ஸ் கிளியர் ஆனது வந்து இது. ஏன்னா வந்து அவன் பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது எஸ்கேக்கு. ஒரே சப்போர்ட்டு என்ஆர் விஜயராஜன் சார் தான். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து என்ஆர் விஜயராஜன் சார் தான் வச்சு கிளியர் பண்ணி இது பண்ணார். அப்புறம் போய்ட்டு எஸ்கேட்டை போய்ட்டு கேட்கும்போது அவர் வந்து மோர் தென் 50% வந்து கொஸ்டின் வந்து சாங்கட்டு மூலமாக வந்து அவர் வந்து இது பண்ணிடுவார். அப்போ தான் நமக்கு சாங்கட்டுக்குள்ளே ஒரு இது வந்து சார் முன்னாடி படிக்க சொல்லுவார், சாங்கட்டு படிக்க சொல்லுவார். ஆனால் நம்ம ஆம்பளை பசங்களில் கூச்சம் இருக்கும். நம்ம படித்து பாடுறதுக்கு வந்து ஒரு இது இருக்கும். பொண்ணுங்கள்லாம் டக்கு டக்குன்னு படிச்சிருங்க, நம்ம சாங்கட்டு படிக்கிறது நமக்கு ஒரு கூச்சம் இருக்கும்.
எஸ்கே படித்து இந்த மாதிரி சாங்கட்டு மூலமாகவே இவ்வளோ ஒரு உயரத்துக்கு போகிறது வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2022 வந்து இந்த இது வந்துச்சு. 23 வந்து ஃபுல்லாக எக்ஸாம் இல்லைன்ட்டு வந்தது. நான் வந்து இருக்க போகிறோம். நான் சார்கிட்ட போய்ட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாக கேட்டேன். அவர் வந்து ரொம்ப நல்ல மனசு பண்ணி ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாக சேர்த்துட்டு, சரி ஓரளவு படிக்கிறவைய ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாக சேர்த்து படிக்க வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாக சேர்த்து என்னை படிக்க வச்சார். அந்த 1 இயர் ஃபுல்லாக சார் வந்து ஜிகே எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணார். அது குரூப் 1 முடிச்சிடுமே இந்த ஹிஸ்ட்ரிக்கு வந்து நோட்டு போட்டு டாப் டு பாட்டம் ஹிஸ்ட்ரி வந்து நோட்ஸாகவே எடுக்க வச்சார். 1857 ஆரம்பித்து இங்கே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆட்சி முடிகிற வரைக்கும் நம்ம சுதந்திரம் கிடைக்கிற வரைக்குமே ஒரு நோட்ஸ் கொடுத்துருவார். அது இல்லாமல் பாலிட்டி 4 வால்யூம். அந்த 4 வால்யூம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கும் தெரிஞ்சிடும். ஹை லெவல்லே நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதில் தவிர்த்து நம்ம ஸ்கூல் புக்லேயும் பார்த்துக்கலாம். ஆனால் பாலிட்டி 4 வால்யூம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு நோட்ஸ் போட்டிருப்பார். அதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டாப் டு பாட்டம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது நோட்ஸ் போட்டு படிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற ஹிஸ்ட்ரி கிளாஸு அந்த அலெக்சாண்டரில் ஆரம்பித்தார்னா அந்த அவுரங்கசீப்பை முடித்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி நம்மளை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாமே டாப் டு பாட்டம் கதையாகவும் சொல்லுவார். ஷார்ட்கட்டு எல்லா விதத்துலேயும் சொல்லுவார். என் 10th ஜியாகிரபி புக்கெலாம் எடுத்து பார்த்தோம்னா புக்கில் உள்ள கண்டென்ட்டோட ஷார்ட்கட்டு தான் அதிகமாக இருக்கும். சார் சொல்கிற ஷார்ட்கட்டே எழுதி சாங்கட்டு அந்த பக்கம் எழுதி வச்சு ஒட்டி வச்சு அவ்வளோ இருக்கும். ஏன்னா 10th ஜியாகிரபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 11th 12th 10th ஜியாகிரபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் நம்ம 11th 12th வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எப்படிலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி படிக்கலாங்கிறத சார் வந்து சொல்லிடுவார். அது நம்ம சார் சொல்லும் போது இவ்வளோ படிக்கணுமாங்கிற மாதிரி இருக்கும். அவர் சொல்கிற மெத்தடை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா இவ்வளோ படிக்கிறங்கிறது நம்ம தெரியாது. டக்குன்னு நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போனோம்னா பெரிய புராணத்தை எழுதுனது வந்து சேக்கிலார். இது ஒரு 2-3 தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டில் நின்றோம். ஆனால் நம்ம தாய் தான் ஃபஸ்ட்டு. அந்த ஷார்ட்கட் வந்து எதுக்குன்னா விட்டமின் B1 வந்து தயமீன். அதை நம்ம ஷார்ட்கட்டாக படித்தா தான் நம்ம விட்டமின் எல்லா விட்டமினுக்கும் 12 வரைக்கும் இருக்கிற எல்லா விட்டமினும் நம்ம வந்து ஷார்ட்கட்டாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நம்ம குழப்பம் இல்லாமல் அதை போய்ட்டு நம்ம வந்து இது பண்ண முடியும். இங்கே நம்ம எவ்வளோ தான் நீங்கள் படித்தாலுமே எக்ஸாமில் போய்ட்டு நமக்கு 1 நிமிஷம் பிளாங்க் ஆகும். அப்போ இல்லை நமக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சார் சொன்ன ஷார்ட்கட்டு மற்ற சார் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்போ வரும். அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் படிக்கும்போது அதோட டெப்த்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னு தெரியல. இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது சாங்கட்டு தான் எஸ்கே தான் இன்ஸ்பிரேஷன் நமக்கு. சார் என்ன தான் நம்மளை போட்டு அடி அடிச்சு சாங்கட்டு படிக்க சொன்னாலும் எஸ்கே படித்து இதில் வந்து குரூப் 2 லெவலில் கிளியர் பண்ணியிருக்கான். அப்படிங்கிற போது நம்ம கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சார் அந்த 23 வந்து ஃபுல்லாக ஜிகே எடுத்து சாங்கட்டாக சொல்லிகிட்டு இருப்பார். அதை நான் எஸ்கேக்கு அனுப்பிவிட்டு இதை பாட்டு பாடியாச்சும் எனக்கு அனுப்பிவிடியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட வச்சு நான் காதில் போட்டு கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு பாட வரலாட்டியும் ஓரளவுக்கு அந்த பாயிண்ட் வந்து நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். பாட்டு நமக்கு நல்ல பாட்டெலாம் டக்குன்னு நம்ம பாட வந்துடும். இந்த தாமரை பூவுக்கும் ஓமை தொகைக்கும் சண்டை வந்ததில்லை அந்த பாட்டெலாம் நம்ம டக்குன்னு ஞாபகம் வந்துடும், பிடிச்சிடலாம். அப்படி இல்லாத பாட்டுலாம் வந்து நம்ம எப்படின்னா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இது ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்துடும். நமக்கு கவர்னருக்கு ஒரு சாங்கட்டு வச்சுருப்பார். ஆர்டிகல் 152 ஆரம்பித்து 184 வரைக்குமே ஒரு சாங்கட்டை வச்சுருவார். ஏன் அந்த மாதிரி சாங்கட்டு வச்சுருப்பார். 152 184 வரைக்கும் கவர் ஆகும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு விதமாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஈஸியாக இதை பண்ணிடலாம்னா ஈஸியாக படிச்சுங்க. ஷார்ட்கட்டு மூலமாக தான் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லாட்டி நம்மளை குழப்பி விட்டுரும், நம்ம வந்து கஷ்டப்படுவோம்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்கட்டு படிங்க. சாங்கட்டு மூலமாக நம்ம வந்து இவ்வளோ இதை ஞாபகம் வச்சுக்கலாமா, மொத்தமாக ஞாபகம் வச்சுக்கலாமா, அப்போ சாங்கட்டு படிங்க. இந்த மாதிரி அவர் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவார். டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கொடுத்துருவார். நீங்கள் பயன்படுத்துகிறதெல்லாம் தான் அது இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் இதை படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டு எதுவுமே கவர் பண்ணாமல் போய்ட்டு வந்து கேட்கக்கூடாது. எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு இதை இவ்வளோ படித்தோம் இதை பண்ணோம் ஆனால் வரல மார்க் வரலன்னு யாருமே சொல்ல முடியாது. அதுதான் எனக்கு வந்து அந்த 2022 குரூப் 4 ஆரம்பித்து இந்த குரூப் 4 வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லா மெத்தடும் தான். அடுத்தது 23 முடிஞ்சு 24 வந்து குரூப் 4 எக்ஸாம் வருது. ஆத்தங்கர 60 அவசரமாக பார்த்ததும் 51 வயசுக்குள்ள மன்னிப்பு கேட்டதும் எக்ஸிக்யூட்டிவ் 6-2 பிடிச்சதும் 6 முகம் அட்வைஸ் பண்ண 6 முகம் இருந்ததும். பாட்டை சொன்னதுனால தெரியுதான்னு பார்த்தேன். அந்த கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த சாங் எனக்கு பிடிக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த இயரை வச்சு மேட்ச் பண்ணி இந்த ஸ்டேட் எப்போ வந்து உருவாச்சு எல்லாமே கேட்டிருந்தாங்க. அது நம்ம ஷார்ட்கட்டாக படிச்சுட்டோம்னா ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அது ரொம்ப எஸ்கேட்ட ஒரு 2 தடவை கேட்டு மறுபடியும் அதை படித்து மைண்டில் ஏற்றிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து 24 எக்ஸாம் இருந்துச்சு.
இவரோட ஷார்ட்கட்டை வச்சு டக்கு 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 டக்குன்னு நான் எப்போவுமே எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் அவங்க வந்து பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம டக்கு அவங்களுக்கு தெரியாமல் டிக் பண்ணி வச்சுக்கிறது, டக்கு டக்குன்னு டிக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணிடுறது. வரிசையாக லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து 3/4 மணி நேரத்தில் ஷேர் பண்ணி முடிச்சிடுறது. ஃபஸ்ட்டு போட நம்ம டிரைவ் பண்ணி மேக்ஸ் எல்லாமே போட்டு அதில் வந்து ஆன்சரை டிக் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம இது பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இவர் நம்ம தமிழ் மேக்ஸ் நம்ம இது பண்ணிடுவோம். இவர் தமிழுக்குமே ஃபுல்லாக நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு. ஜிகே நான் வந்து இந்த இதில் நல்லா பண்ணதுக்கும் சார் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார், அந்த தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அது என்ன ஜஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காரு. நான் அதை ஆன்சர் பண்ணிக்க 2004 ஆகஸ்ட் 12 வந்து அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆகஸ்ட் 12 அக்டோபர் 12 வந்திருக்கும். ஜூன் 6 வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஜூன் 6 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த அறிவிக்கப்பட்டது தான் கேட்டிருந்தாங்க. அது நம்மள்கிட்ட வந்து டேட்டு கேட்டிருந்தா கூட நம்ம குழப்பிருக்கோம். இயர் கேட்டதுனால டக்கு டக்குன்னு அடித்தாச்சு. அப்புறம் மெயினாக வந்து நமக்கு சயின்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். சாரோட ஷார்ட்கட்டு தான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, அமிலம் காரத்தில் அனீசி காசினி காப்பியில் மெத்து அந்த அம்மி மிதிக்கணும் இளஞ்சோடிகள். அப்புறம் அமிலம் வந்து பிளாப்தனிலோட வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சார் வந்து அந்த அமிலம் காரத்துக்கு வந்து ஃபுல்லாக ஷார்ட்கட்டு சொல்லியிருப்பார். அது எப்படி நமக்கு யூஸ் ஆணுச்சுன்னா, நம்ம வந்து அதை வந்து பொறுத்துக்கல மேட்ச் த ஃபாலோயிங்கில் நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சு அடிச்சிருக்கலாம். அதை வந்து ரைட் பேர் ராங் பேர் அந்த மாதிரி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும்தான், அந்த ஷார்ட்கட் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும்தான் அந்த கொஸ்டின் அடிக்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்த கொஸ்டின்லாம் டக்கு டக்குன்னு ஈஸியாக அடிச்சுட்டு வந்துட்டு ஈஸியாக இருந்த எல்லாமே கொஸ்டின் பேப்பரில் வந்து டிக் பண்ணிட்டேன். என்னன்னா கொஞ்சம் கேர்லெஸ் வந்து இருக்கக்கூடாது யாருக்கும். எக்ஸாம் கால்லையும் சரி படிக்கும் போதும் சரி எங்கேயுமே கேர்லெஸ்ஸுங்கிற வேர்டை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. எக்ஸாம் காலில் என்ன பண்ணேன்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 கொஸ்டினை அங்கே கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து தப்பாக வந்து ஷேர் பண்ணிட்டேன். 3 கொஸ்டினோட வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே தெரியுமான்னு தெரில, எக்ஸாம் எழுதும்போது தெரியுமான்னு தெரில, எழுதி முடிச்சு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்லாம் இருந்துச்சு. ரிசல்ட் வரும்போது எனக்கு 168 வந்து நிற்கிது. அந்த 3 கொஸ்டின் போட்டிருந்தேன் 171. கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போயிருக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் பொசிஷனில் ஈஸியாக உள்ளே போயிருக்கலாம். நான் போகிறேன். அந்த 3 கொஸ்டின் எப்படி தப்புன்னு இன்னொரு தெளிவாக சொல்லுங்கள். அங்கே கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக டிக் பண்ணிட்டேன் சார். நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஏபிசிடி நம்ம ஷேர் பண்ணுவோம்ல, அப்போலாம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸு. அது வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸு நம்ம அந்த ஏஜ் குரூப்பில் எல்லாருக்கும் வர அந்த ஃபீலிங்ஸு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ்னால தான் எனக்கு அந்த பிரச்சனை நடந்தது. இந்த ஃபீலிங்ஸ்லாம் எதனால் வருதுன்னா நம்ம ஏஜ்னால வருது. நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணிவிட்டு நம்மளை வந்து இவ்வளோ படிக்க வச்சு நம்மளை வந்து உருவாக்குறாங்க. உலகத்திலே எங்கேயே இல்லாத கல்ச்சர் வந்து ஸ்கூல் படிக்க வைக்கிறது, காலேஜ் படிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்க்கறது, அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறது வந்து அப்பா அம்மா தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேறு எந்த ஸ்டேட்டில் கூட நம்மள்ட்ட வந்து இந்தியாவில் வந்து இருக்க மாட்டாங்க. உலகத்திலே பார்க்க போனோன்னா இப்போ அந்த வெளிநாட்டிலலாம் படிக்க வைக்கிறது அவங்க ஓன் இதில் படிச்சுக்கிறாங்க நிறைய பேர். இந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறது, வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு படிக்க வைக்கிறவங்க அப்பா அம்மா. அவங்களுக்காக நம்ம கொஞ்ச நாளை வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். இந்த சிற்றின்பம், இந்த விருப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கணும். அதிலலாம் அடிபட்டதுனால நான் சொல்கிறேன். அதில் அடிபட்டதுனால தான் அந்த 3 கொஸ்டின் எனக்கு போச்சு. இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறத வந்து எதுவும் நான் வந்து இது பண்ணல. 3 கொஸ்டினோட வேல்யூ எப்படி தெரிஞ்சுன்னா 168. நான் வந்து பிப்ரவரி 3 வந்து கவுன்சிலிங் போகிறேன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. போயிட்டு அட்டன் பண்ணுறேன். மார்னிங் பேட்சில் வந்து வேகன்சி இருக்குது ஒரு 38. நான் வந்து குறிச்சி வச்சு தான் போகிறேன். நான் வந்து போனது ஈவினிங் பேட்ச்சு. போகிறேன் கவுன்சிலிங் ஹாலில் எனக்கு முன்னாடி வந்து கேட்டகரியில் வந்து எடுத்துட்டாங்க. என்னால் எடுக்க முடியலை. அப்போ வர்றேன். அப்போ தான் தெரியுது அந்த 3 கொஸ்டினோட வேல்யூ. 3 கொஸ்டின்ங்கிறது நிறையா மார்க்குக்கு வந்து அங்கே சமம். அங்கே நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி நம்ம இருப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறதை வந்து குறைக்கணும்னா கேர்லெஸ்ஸை வந்து இது பண்ணணும். நீங்கள் வந்து கரெக்டாக அதை பார்த்துங்க. படிக்கும் போதும் சரி, நம்ம எக்ஸாம் எழுதும் போதும் சரி, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, லேசியாக இருக்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் ஈஸி வென் யூ ஆர் பிஸி, நத்திங் இஸ் ஈஸி வென் யூ ஆர் லேசி. நீங்கள் லேசியாக இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களால் முடியாது. ரொம்ப கஷ்டம்தான் படணும். பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சொல்லும் போது எவ்ரிதிங் இஸ் ஈஸி வென் யூ ஆர் பிஸி, நத்திங் இஸ் ஈஸி வென் யூ ஆர் லேசி. அப்படி இருக்கும்போது அப்பா அம்மாட்ட சொல்கிறேன். அம்மா அழுகிறாங்க. அப்பா வந்து தைரியம் சொல்கிறாரு. அப்பா தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து ஹீரோ.
எந்த இதாக இருந்தாலும் சப்போர்ட் வந்து அவர் தான். தைரியம் சொல்லி நீ போய்ட்டு பார்த்துக்கலாம், அடுத்த நோட்டிஃபிகேஷனும் அந்த கிட்டத்தட்ட வந்துருச்சு வந்து நினைக்கிறேன், நீ படி, அடுத்த எக்ஸாம் வந்து அடுத்த இந்த இதில் வந்துடும், நீ படி அப்படின்னு சொல்லி நான் வந்து தைரியத்தோடு இது பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து இது வந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு. அதில் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் ரெண்டுலேயுமே செலக்ட் ஆகியிருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது நம்ம கடவுள் கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணணும். போயிட்டு ஒரு வாரம் வந்து சார்கிட்ட வந்து பர்மிஷன் ஆகிட்டு அங்கே போய்ட்டு கிரவுண்டில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்தேன். காலெலாம் வலி உயிர் போவோம், ஏன்னா ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன், எப்படியாவது இது பண்ணிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லி. ஏன்னா 4 மணி நேரத்தில் 25 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும்பாங்க. அது நடந்தால் கம்ப்ளீட் பண்ணிடலாங்கிறது ஒரு தோணலாம், ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கணுமே, அதை ரன்னிங் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு மாதிரி வந்து கவர் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிட்டு போயிட்டு அங்கே இது பண்ணேன். நான் வந்து 3 ஹவர்ஸ் 3 மணி நேரம் 18 நிமிஷத்தில் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 4 ஹவர்ஸ் முடிக்க வேண்டியதை 3 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணேன், 18 நிமிஷத்தில் முடிவு பண்ணேன். என் கூட எனக்கு முன்னாடி ஒரு 2 பேர் கம்ப்ளீட் பண்ணாங்க, எனக்கு பின்னாடி தான் எல்லாம் வந்தாங்க. அந்தளவுக்கு நான் வந்து அதை வாய்ப்பு, கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நான் வந்து இது பண்ணேன். எப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாமையும் கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதை நீங்கள் வந்து உணர்ந்து படிங்க. அதான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர்? 25 கிலோமீட்டர் சார். 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு 3 ஹவர் ரவுண்டு வந்து ஃபுல்லாக ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து நடந்து அது கவர் பண்ணி முடிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தது. 12ஆம் தேதி போய்ட்டு அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட நிறையா எல்லா ஜோனுமே இருந்தது. அப்புறம் ஈரோடு ஜோன் வந்து செலக்ட் பண்ணேன். அந்த பக்கம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் எந்த ஜோனுமே இல்லை, அந்த ஜோனே வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க கவுன்சிலிங்கில். இந்த பக்கம் தான் மலைகள் அதெல்லாம் காடெலாம் அதிகமாக இருக்குன்னு ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து இந்த பக்கம் ஜோன் தான் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்து நம்ம படித்ததை பற்றி சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா அம்மா வர முடியல. போன வாரம் வச்சுருந்தாங்க வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தா வந்திருப்பாங்க, ஆனால் இந்த வாரம் வச்சதுனால வர முடியல. அது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ரீசன் வந்து என்னென்னா, அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், அவர் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. போன வாரம் போயிட்டு அங்கே எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்து திருச்சியில் தில்லைநகரில் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுறோம். அப்போல தான் சொல்கிறாங்க கிட்னி வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஊசி போட்டு அந்த மருந்து கொடுத்துலாம் அதை வந்து சரி பண்ண முடியாது, டயாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் ஆளை வந்து காப்பாற்ற முடியும். அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இன்னும் நீங்கள் இப்போ டயாலிசிஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் கூட இருக்க மாட்டார் அப்படின்ட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அழுதுட்டு 2 நாள் ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருந்தேன். அப்போவே கொண்டு திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து சேர்த்துட்டு டயாலிசிஸ் பண்ணுறது வந்து ப்ராசஸ் ஆரம்பித்து வியாழக்கிழமையே ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து பண்ணி ஆளை ஓரளவுக்கு வந்து இது பண்ணியாச்சு. ஐசியூவில் தான் இருந்தார் நேற்று மதியம் வரைக்கும் ஐசியூவில் இருந்தார். அப்புறம் இன்னொரு டயாலிசிஸ் அதுக்கு அடுத்த நாளே பண்ணாங்க, 4 ஹவர்ஸ் பண்ணாங்க. ஃபுல் டயாலிசிஸ் பண்ணி அந்த நம்ம உடம்புல வந்து உப்பு அளவு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுமா, ஒரு 4 to 5 தான் இருக்கணுமா. இவருக்கு வந்து 13 தாண்டி போயிடுச்சு. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான இது, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணி இப்போ வந்து 7 கிட்ட கொண்டு வந்து இருக்குது. அந்த பாயிண்ட்டை கிரியாட்டின் லெவல் பாயிண்ட்டை வந்து 7 கிட்ட கொண்டு வந்துருக்கு. நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. அவரை வந்து வர முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மாவும் வந்து அப்பாவை எப்படிப்பா விட்டு நான் வந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. சரி, அவங்கள வந்து கம்பல் பண்ண முடியலை, அப்பா வராமல் எப்படி வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் நேற்று நைட்டு வரைக்குமே இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை. ஒரு மாதிரி தூங்கவே மாட்டேன். ஒரு வாரம் வந்து ஃபுல்லாக ஓரளவு தூக்கமே இல்லை. ஏன்னா இந்த பக்கம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கொண்டே கொடுக்கணும். ஈரோட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி கொண்டு கொடுக்கணும். போலீஸ் சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டுமே ரெடி பண்ணி, இந்த பத்திரம் பாண்டு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு கொடுக்கணும். அது ஒரு வாரம் காலைல வந்து அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன், பகலில். நைட்டானால் அப்பா வந்து நைட்டானால் பார்த்துப்பேன். ஓரளவுக்கு தூக்கலாமல் ரொம்ப கஷ்டம்தான் அது. மன ரீதியாக ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டத்தில் வந்து எனக்கு துணையாக இருந்தது வந்து இந்த படிப்பு. நீங்கள் எப்படி நினைக்கிறேன்னு தெரில. இதை நான் இந்த வேலை மட்டும் வாங்காமல் மட்டும் இருந்தேன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்திருக்காது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் நானே சுக்குனராக உடஞ்சி என்ன பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்திருக்காது. நம்ம எப்படி அப்பாவை போய்ட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கா அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி அவரை பார்க்குறது. நமக்கு இந்த வேலை இல்லாட்டி, இந்த வேலை இருந்ததுனால தான் இதை பேக்கப் வச்சுட்டு பின்னாடி என்ன வேணால் நம்ம பார்த்துக்கலாம், அப்பா வந்து இப்போதைக்கு நம்ம காப்பாற்றி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால எல்லாட்டையும் சொந்தக்கார எல்லாட்டையுமே காசு வாங்கி அந்த வந்து பண்ணேன். டயாலிசிஸ் பண்ணி இப்போ திருச்சி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கார்.
டயாலிசிஸ் பண்ணி இப்போ நார்மல் வார்டு கொண்டு வந்து நார்மலாக இருக்கார், பேசுகிறாரு, நடக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாருனா இப்போ வந்து இந்த படிப்பு தான் காரணம். இல்லாட்டி நான் சுக்குநூறாக உடஞ்சிருப்பேன், நானே உடஞ்சிருப்பேன், என்னை காப்பாற்றுறதுக்கே ஆள் இருந்திருக்காது. அதனால் படிப்பு வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். அது காரணம் வந்து படித்தா மட்டும் தான் காசு சம்பாதிக்க முடியும், பிஸ்னஸ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நம்ம ஓன் ரிஸ்க் வந்து எக்கச்சக்கமாக எடுக்கணும். இதுவும் ரிஸ்க்கு தான், ஆனால் இது ரிஸ்க்கு வந்து உங்களுக்குள்ளே நீங்களே எடுத்துக்கணும். இது நம்ம வெளில போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணால் அடுத்தவங்களோட நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும், ரிஸ்க் ரொம்ப அதிகம். நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம கொலாப்ஸ் ஆகிரும். நம்ம குடும்பம் வந்து நமக்கு வந்து பின்னாடி இருக்காங்க, படிக்க சொல்கிறாங்க, படிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் சுதந்திரமாக நமக்கு நேரம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம படிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. படிக்கிறத படித்து நம்ம வேலை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றிக்கலாம். காப்பாற்றுறதுனா அவங்க வந்து எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம படித்து வேலை வாங்கிட்டோம்னா அவங்க பாதி சந்தோஷம், அவங்கள வந்து காப்பாற்றணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது படித்து இந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, வேறு எந்த ஃபீல்டும் உங்களுக்கு இனி தெரியக்கூடாது. இந்த ஃபீல்டில் ஒரு 6 மாதம் படிக்கிறேன், படித்து எக்ஸாம் எழுதிட்டு வேறு இதுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற யாருமே வந்து இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாது. படிக்கணும், பாஸ் பண்ணணும், கண்டிப்பாக பாஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் படிக்கணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக பாஸ் பண்ணிடுவீங்க அந்த ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா. இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு திருக்குறள் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள நான் தனியாக எழுதி வச்சுட்டு அதை இது பண்ணிட்டே இருப்பேன். அது வந்து நமக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. அதாவது இந்த டிஎன்பிசிங்கிறது ஒரு சூழ்ச்சி. நம்ம வந்து அவங்க இஷ்டத்துக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியான கொஸ்டினே கஷ்டமாக குழப்பி வச்சு நம்ம கேட்டு விட்ருவாங்க. நம்ம வந்து ஈஸியான கொஸ்டின் தானே அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆன்சர் அடிச்சு வருவோம், அது மிஸ்டேக் ஆகி போகிறோம். அது ஒரு சூழ்ச்சி மாதிரி. நம்மளோட நூலோட நம்ம வந்து நூல் இங்கே படிச்சுட்டு போகிறோம், இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு போகிறோம். இதை படித்ததையும் வச்சு அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒன்று இருக்கும் நமக்கு. அதை வச்சு நம்ம நிறையா கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த மார்க் லெவல் வந்து தாண்டி நம்ம பாஸ் பண்ணுறதையும் தாண்டி நமக்கு வேலை கிடைக்கிற மார்க் வந்து போக முடியும். அது எப்படின்னா சார் வந்து இந்த பாலிட்டி எல்லாமே புக்கு போட்டு நடத்திடுவார். அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த 52 வந்து கட்சி தாவல் தடை சட்டம். அதில் வந்து 91 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து கொஞ்சம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி 91 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே அவங்க கொஸ்டினாக கேட்டு வச்சுருந்தாங்க. இதை நிறைய பேர் படிக்காதவங்க வந்து 91 அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு அந்த கொஸ்டினை வந்து தப்பாக அடிச்சு வந்திருப்பாங்க. சார் அந்த புக்கில் வந்து நடத்தி படித்தது நமக்கு மைண்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது மைண்டில் இருந்ததுனால தான் அந்த கொஸ்டினை கரெக்டாக அடிக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒவ்வொரு கஷ்டமான கொஸ்டினையும் அடிக்கிறதுக்கு காரணம் சார் ஈஸியான கொஸ்டினை மட்டப்பட்டுன்னு அடிச்சு வந்துடலாம். ஈஸியான கொஸ்டினுமே வேறு ஷார்ட்கட் வச்சு அடித்தாச்சு, பல கொஸ்டின் அடிச்சாச்சு. இந்த என்ஆர்ஐடியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஜனவரி 9 அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அந்த மனித உரிமை தினம் டிசம்பர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நடத்திக்கிட்டே இருப்பார். அதை நம்ம பார்த்த கொஸ்டினை பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி நமக்கு எல்லா விதத்துலையும் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நீங்கள் மைண்டில் போட்டுக்கணும். சும்மா படித்தோமே, சும்மா ஷார்ட்கட்டு ஏதோ ஒரு ஷார்ட்கட் படித்தோமே அப்படின்னு இல்லாமல் மைண்டில் போட்டு படிங்க. அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் இந்த ஃபீல்டுகளை உள்ள வரும்போது ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலேருந்து நான் பிறக்கும் போது நல்லா இருந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் வந்து நடுவில் கஜா புயல் வந்துச்சு. அதில் வந்து நம்ம குடும்பத்தோட ஆதாரமாக இருந்த தென்னை மரம், அந்த தேக்கு மரம் எல்லாமே சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வளர்த்து அதில் கடனாகி ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது லிட்டரலாக எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் வந்தேன். அந்த குரூப் 2022 குரூப் 4 வரைக்கும் எங்கள் அப்பாவால் பணம் கட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் கட்ட முடியலைங்கிறதுனால தான் ஊருக்கே போனேன். ஒரு 3 மாதம் இருந்தேன். நம்ம போய்ட்டு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாரை பார்த்தேன், ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாக சேர்த்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாகவே இருந்தேன். என்ன இவ்வளோ நாள் அவர் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாக வச்சுருந்ததே நான் செஞ்ச பாக்கியம். ஆனால் அவர் அதிர்ஷ்டம் பண்ண மாதிரி தான் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாக வச்சுருந்து நீ படிக்க உன்னால் முடியும் என்னை திட்டுவார். திட்டுறதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து இது பண்ண முடியாது. அவர் திட்டுறதையும் எங்கள் அப்பா திட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து நான் அடிக்காத அடிக்க கிடையாது, 12th வரைக்கும் நான் வாங்காத அடி கிடையாது. கொஞ்சம் 12th முடிச்சதுக்கப்புறம் தான் அடிக்கிறதையும் திட்டுறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணார். இவர் திட்டுறதும் அப்பா திட்டுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். திட்டுறதை நான் வந்து இது தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அது கொஞ்சம் மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு கொஸ்டின் செஷன் இருக்கும். 2023 வந்து எக்ஸாம் இல்லாதனால கொஸ்டின் செஷன் காலைல கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து அட்டன் பண்ணுவேன். ஒரு 4 கொஸ்டின் கேட்டோம்னா இவர் தான் லைப்ரரி ஆச்சு, பாட்டுக்கு கொஸ்டினாக அடிக்கிட்டு போய்டுவாப்பில். ஒரு 4 கொஸ்டின் சொல்லிட்டோம்னா 5ஆவது கொஸ்டின் வந்து டஃபாக கேட்டுருவாப்பில், வேறு சப்ஜெக்டில் போய்ட்டு கேட்டுருவாப்பில். மாட்டிக்கல அவரோட ஃப்ரெண்டு, அதனால் கேட்டுருவார். நமக்கு மாட்டிக்கின்றோம். சொல்கிறா பரவாயில்லடா. அவர் திட்டி நீ தானே சொல்கிற, திட்டி அனுப்பிவிடுவார். படிச்சுட்டு வா அப்படின்றவாரு.
அடுத்த நாள் நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு போவோம். அது இன்னொரு இது கேட்டுருவாப்புல. இப்படி தான் நம்ம இப்போ அடுத்தது இது கேட்பாரோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்க தோணும். இது கேட்டுருவார், அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கவர் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணணும்னு அப்படி படித்து அப்போ அந்த டைமில் அந்த ஒரு வருஷம் எக்ஸாம் இல்லாத டைம்லையும் நல்லா படிக்க வச்சு நிறையா வந்து சோர்ந்துருப்பாங்க. எக்ஸாம் தான் இல்லை, இப்போ எதுக்கு படிச்சுக்கிட்டு. அது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். அதெல்லாம் மற்ற ஃபீல்டு மற்ற இதில் உள்ளவங்களுக்கு அந்த முயற்சிங்கிற வார்த்தை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பயிற்சிங்கிறத நம்ம போட்டுக்கணும். பயிற்சி தான் நம்மளை வந்து கண்டிப்பாக சக்ஸஸுக்கு வந்து காட்டும். நம்ம முயற்சி யார் போடுவாங்கன்னா, இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் படிக்கிறவங்க முயற்சி போடுவாங்க. எக்ஸாம் நடக்குதோ நடக்கலையோ நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போங்கிறவங்க தான் பயிற்சி பண்ணுவாங்க. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பயிற்சி தான் சார் கொடுக்குறது. அந்த ஒரு வருஷம் எக்ஸாம் இல்லைனாலும் நம்மளை வந்து சோர்ந்து போக விடாமல் கொஸ்டின் செஷன், அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பார், கொஸ்டின் செஷன் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சார். 2023 மார்ச்சில் நடந்தது. எனக்கு நல்லா நானும் கலந்துக்கிட்டேன். நான் சொல்ல மாட்டோம், என்னையும் நானும் விஜய் தான் கலந்துருப்போம். அவர் ஃபாரஸ்ட் வாட்சர் இப்போ வாங்கியிருக்காரு. நானும் விஜய் தான் கலந்துருப்போம். ஆன்சர் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் அப்படி கலந்துக்கிட்டு அடுத்த இதில் வந்து சொல்லிடணும், அடுத்த இதில் வந்து இப்போ இது பண்ணிடணும், அதுக்காக படிக்கணும்னு திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்போம். அது படிக்கிறத வந்து எந்த இடத்துல விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சி தான் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெற்றியை தரும். அப்படிங்கிறதுக்கு சார் வந்து எல்லாமே நமக்கு பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எஃபோர்ட்டை போட்டு நம்ம படிக்கணும். அந்த பீரியடில் ஃப்ரெண்டானவர் தான் எஸ்கே. 2023 வந்து மெயின்ஸ் எழுதணும் நாங்கள் 2 பேரும். அந்த இதில் ஃப்ரெண்டானவர். அதுக்கப்புறம் இந்த 2.5 வருஷம் ஆச்சு. ஃபுல்லாக எனக்கு நம்ம எல்லா சப்போர்ட்டும் இவர் தான் பண்ணுறது. மென்டல் ஹெல்த்து, ஃபினான்ஷியல் ஹெல்த்து, இந்த மாதிரி. அவர் வேலைக்கு போயிட்டார். அப்போயே குரூப் 4 வேலைக்கு போயிட்டார். 2023 குரூப் 4 வேலைக்கு போயிட்டார். 24 வந்து குரூப் 2 ஆஃபீஸர் ஆகிட்டார். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் ஜேடியாக இருக்கார். ஜேடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு இங்கே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில். அந்தளவுக்கு சூப்பரான ஒர்க்கு. அவர் நல்லா இருக்கார். அதனால் நமக்கு அவர் எல்லா சப்போர்ட்டும் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே பண்ணுறவர் எஸ்கே. அவர் இந்த லோகத்தில் ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தூய ஆத்மா ஒரு உண்மையில் அது எஸ்கே உருவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்ற எல்லாரும் கூட நமக்கு லோகத்தில் இந்த உலகத்தில் லோகத்தில் அந்த சொல்லுவாங்க, டைலாக் சொல்லுவாங்க. எஸ்கே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்மளை எந்த விதத்துலையும் தப்பாக பேச மாட்டான். தப்புன்னு சொல்லிடுவான், தப்பாக பேச மாட்டான். சப்போர்ட் பண்ணிட்டுருவான். பாசிட்டிவாக தான் பேசுவான். அதை படியான்னு மெட்டீரியல் கொடுப்பான். எல்லா இதுவும் சப்போர்ட் பண்ணுவான். எல்லாமே பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் வெற்றி எடுத்ததுக்கு சார் முதல் காரணம், எஸ்கே வந்து 2வது காரணம். அடுத்த ஊரில் இருக்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து அப்பப்போ எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு மச்சான் இருக்காங்க, எங்கள் அப்பாவோட அக்கா பையன், பேர் வந்து ஆனந்த் மச்சான். அவர் வந்து ஆனந்த மச்சான் கூப்பிட்டு மரியாதை கூப்பிட்டு அப்படி வருது. அவர் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது கொஞ்ச நாள் எங்கள் அப்பா அம்மா பணம் கட்டினாங்களா, அதுக்கப்புறம் அவங்களால கட்ட முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட மெடிக்கல் செலவு அப்போவே வந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அவர் அதை ஒழுங்காக அப்பப்போ செக் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்திருக்காது. அவர் செக் பண்ணுறதை விட்டு மெடிசன் மட்டுமே சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது இப்போ வந்து அவர் பார்க்கும்போது தான் அவர் தெரியுது. அப்போவே அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அவர் மெடிசன் செலவாக அவர் பார்த்துக்குவார். நம்ம எதுக்கு அவர் காசு கேட்க முடியும் அப்படின்ட்டு எங்கள் மச்சான் தான் அப்பப்போ மாதம் அவர் ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு அந்த காசை வந்து போட்டு விட்டுகிட்டே இருப்பாங்க. அத்தை பொண்ணுங்களும் வந்து இருப்பாங்க, அவங்களும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களும் காசு போட்டு விடுவாங்க. அண்ணன் வந்து எங்கள் பெரியம்மா பையன், எங்கள் அம்மாவோட அக்கா பையன் ஃபாரினில் இருக்கார், அவர் காசு போடுவார். இப்படி எல்லாருமே கொஞ்சமாக காசு போட்டு தான் அந்த அந்தந்த எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை வருமோ எல்லாத்தையும் இந்த குணம் ஹெல்ப் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து கடன் வாங்கியாவது எங்கள் அப்பா காப்பாற்றிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது காரணம் இந்த வேலை தான். எப்படியாவது நம்ம அப்பாவை காப்பாற்றிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன இருந்தாலும் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த வேலை தான். அதனால் படித்து வேலை வாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ப்ராப்ளமே கண்ணுக்கு தெரியாது, நல்ல லைஃப் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். எதாக இருந்தாலும் நீங்கள் காமாக ஹேண்டில் பண்ணலாம். அதான் பண்ணீங்களா? ரொம்ப நாளாக உள்ளத்தில் மனசில் இருந்திருக்கு போல் இருக்காருங்க. இத்தனை நாள் தேக்கி வச்சதை பூரா இன்றைக்கி அருவி மாதிரி கொட்டிட்டார். சூப்பர். நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க பாரதிராஜாவுக்கு. நானே கொஞ்சம் ரொம்ப திட்டுவேன், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃபாக இருக்கும். அப்படியே கூப்பிட்ற நேரத்துக்கு கண்ணில் பட மாட்டாங்க. அதை கூப்பிட்டு வச்சு ரொம்ப சத்தம் போடுவேன், படிக்கிறியா இல்லையான்னு கேட்பேன். ஆனால் கொஞ்சம் உருப்படியாக தான் ஏதோ பண்ணியிருக்காருங்கிறது புரியுது. இதை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்ஸு கொஞ்சம் திருந்தணும். ஆதிசிவன், அஜய் சர்மா டெய்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் கிஷோர், சிவபாலன், அவங்கெல்லாம் ஓபி அடிக்கவே ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபாக இருக்கா மாதிரி படுது. இவர் உண்மையிலே பயன்படுத்தியிருக்காரு. அந்த வகையில் நான் ஏன்னா அந்த கான்செப்டே நிறுத்திடலாம், இவங்க ஏமாத்துறதுக்குன்னே இருக்காங்க, நமக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகி நான் சைக்கிளாக சத்தம் போட்டுட்ருப்பேன்.
யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, அவங்க ஏமாத்துறாங்கன்னு. அந்த வகையில் இப்போது அது அப்பப்போ ஒரு சான்றோர்கள் வந்து இந்த உலகத்தை வாழ வைக்கிற மாதிரி, பாரதி ராஜா லோகத்தை வாழ வைக்கிற மாதிரி பாரதி ராஜா ஜெயிச்சதுனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கான்செப்ட் நல்லா உங்களுக்கு கொடுக்கலான்னு தோணும். அப்படி தானே? இந்த மாதிரி படிக்காமல் சுற்றுறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்? படிப்பாங்க சார். அவங்களோட கஷ்டம் எப்போ அவங்க உணர்றாங்களோ அப்போ தான் சார் படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கஷ்டத்தை எப்போ உணர்றாங்களோ அப்போதான். நீ ஏன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத என்கிட்ட சொல்லவே இல்லை? அதான் சார், நான் நேற்று நைட்டு வர வரைக்குமே வர முடியல. அவர் நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னை இவ்வளோ நாள் என்ன எங்கள் அப்பா அம்மாவாலே உன்னை வந்து ஒழுங்காக பார்த்துக்க முடியல, ஒரு 2 வருஷமாக வந்து உன்னை அங்கே விட்டுட்டோம், நாங்கள் எல்லாம் கொடுக்க முடிஞ்சது நேரம் மட்டும்தான், ஆனால் உனக்கு எல்லா படிப்பு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு உன்னை வந்து படிக்க வச்சது சாரு தான். சார் வந்து இந்த மாதிரி உனக்காக முதன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு, போயிட்டு கலந்துக்கிட்டு வா, நீ அப்புறம் நான் இல்லாமல் நீ வர மாட்டேலாம் சொல்லாமலாம் இருக்காத, நீ போய்ட்டு கலந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் தான் அனுப்பி விட்டார். அவரால் தான் வர முடியலை அப்படின்னாலும் அவர் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ மாதிரி பேசி அனுப்பி விட்டார். அதாவது ரோட்ரின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ரோட்ரி ஆர்கனைசேஷனில் நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மூலமாக இவங்க அப்பாவுக்கு நிறைய உதவிகளை, என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருவோம். சரியா? நீ சொல்லணும், அதுக்கு தான் சொன்னியான்னு கேட்டேன். அதுக்கு தான் சொன்னியான்னு கேட்டேன். நம்ம சொல்லிட்டு நம்ம செய்வோம். சரியா? கவலைப்படாத, அப்போ நல்லா வாழ வைக்கலாம். என்னோட பேர் நித்யா, பாரதியோட தங்கச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார், இவ்வளோ சப்போர்ட்டிவாக சொந்த தங்கச்சியா? ஆமாம். இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு சாரி. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்லை, பட் இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ அப்பா வந்து இவ்வளோ நாள் இல்லாததுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்காருன்னா அப்பாவும் அம்மாவும் அண்ணனால மட்டும்தான். ஸோ வந்திருந்தாங்கன்னா நிறையா பேசியிருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் காலைல. ஸோ தேங்க்ஸ். உங்கள் பேர்? நித்யா. எஸ்கே ஆல்ரெடி 2 பாராட்டு விழா அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படி குரூப் 4 ஒன்று, குரூப் 2 ஒன்று. உங்கள் தயவா? குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் இருந்த டைம் அது. நம்மளோட போராட்டத்தினால தான் அது அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் குரூப் 2 மட்டும் மாறிச்சு. கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்லேயே பாஸ் பண்ணி இப்போ குரூப் 2 போஸ்டிங்கில் இருக்கார். சுருக்கமாக வணக்கம் சார். எல்லாருடைய மனதிலும் எல்லாருடைய மனதிலும் ஒரு மிகப்பெரிய தலைவராக நிகழ்ந்து கொண்டிருக்கிற நமது ஆசானுக்கு முதல்ல வணக்கம். அப்படியா? சரிடா, எப்படியா பாப்பா சொல்கிறா. அப்புறம் இங்கே இருக்கிற பெரியவர்கள் மற்றும் வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 2021 காலேஜ் முடிச்சுட்டு வந்து இந்த ஃபீல்டுக்கெலாம் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டீச்சர் பிஎட் முடிச்சுட்டு டீச்சர்லாம் போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. பிஎடுக்கு 2 வருஷம் வேஸ்ட்டாக படிக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குரு மனோகரன் சார் அவரும் இங்கே தான் படித்தாங்க. அவங்க சொன்னதில் இங்கே ஜாயின் பண்ணி கரெக்டாக 9 மாதத்தில் வந்து குரூப் 4 வந்தது. கரெக்டாக அடுத்த 2 மாதம் கழிச்சு 11ஆம் மாதத்தில் குரூப் 2 வந்தது. ரெண்டுமே முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளோ சீக்கிரமாகவும் கிளியர் பண்ண முடியும், ரொம்ப நாள் டைம் எடுத்து கிளியர் பண்ண முடியும். நம்ம ரொம்ப சீக்கிரமாக கிளியர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து சாரோடைய ஷார்ட்கட்டு சாங்கட்டு, அது மட்டும்தான். ஏன்னா அதுதான் நம்ம வந்து எவ்வளோ படித்தாலும் அங்கே போய் நம்ம இங்கே எவ்வளோ தான் நல்லாவே படிச்சிருப்போம், நல்லாவே படிச்சிருப்போம், இப்போது 200 கூட எடுத்துருவோன்னு நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் அங்கே போனால் நமக்கு தெரிஞ்ச கொஷினையே 5-6 கொஷின் வந்து தப்பாக அடிச்சுட்டு வந்துடுவோம். அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஷார்ட்கட்டு சாங்கட்டை வந்து கரெக்டாக படித்து அதை கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும். சாரோடைய ரிவிஷனை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அவர் நமக்காக இரவு பகலாக உழைக்கிறாரு. நம்ம வந்து அதில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அதனால் ரிவிஷன்லாம் கரெக்டாக மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க? இப்போ வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சார். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 வந்து ஜூனியர் ஸ்டூடெண்டாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் தஞ்சாவூரில். இப்போ குரூப் 2 வந்து அசிஸ்டண்ட், அதோட ப்ரொமோஷன்.
மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார். இப்போ தாலுக்கு ஜிஹெச்சுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கள் ஆஃபீஸ் தான் சார். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கவே மாட்டியா? உங்களுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு வைக்க நான் கூப்பிடணும். கண்டிப்பாங்க நீந்தாண்டா எப்படி பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது. தங்கச்சி தான், அதெல்லாம் முடிச்சுட்டு தான். என்ன அவர் இப்போ இவங்க பாட்டு பாடி போடுறாங்கல்ல, அது மாதிரி இவர் அப்போ பாட்டு பாடி போடுவார். ஜீவிதா பாட்டு பாடி போடுவாங்க. இவர் பாட்டு நிறையா குரூப்பில் இருந்திருக்கும். மேல் வாய்ஸில் இருந்த பாட்டு பூரா இவர் பாடினது தான். எஸ்கே எங்கேயுமே நல்லா பாடுவார், ஃபங்க்ஷனில் பாடுவார், மியூசிக்கோடு சேர்ந்து பாடி அனுப்பிச்சி விடுவார். கொஞ்சம் திறமைசாலி. அந்த 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 வாய்ப்பு நீங்கள் கொடுத்தது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து அந்த பாட்டுக்காக வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கள் தான் சார். அதனால் அது எனக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் அதை வச்சு நிறையா கிளியர் பண்ணியிருக்கதா எனக்கு வந்து சொன்னாங்க சார். அது ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏதாவது பாட்டு தெரிஞ்ச பாடம்? ராமனின் மோகனம் அம்மணி வெங்கடம் ராமாயணம் எட்டாயணம் மேயனை மங்களம் பத்மபூஷணே உறவு நித்தம் நித்தம் புதிய யாரம் பாடிடவே வந்து விட்டான் அறிஞன் இவன் நாட்டினுக்கு என்னவென்று சொல்வேன் நான் என் பாரதிய தகுதி பெற்று தமிழ் நல்லா வளர்ந்திடுமா தமிழால பாரதி தகுதி பெற்று வாழ்ந்திட்டார் குவிக்கின்ற கவிக்குயில் பாவேந்தர் சொன்னாரு ஒன்று விட்ட சுதந்திரமா தேசிய பாடல் பாடினார். இப்போ இருக்க பாய்ஸ்லாம் தெரிஞ்சுங்க. அதாவது இது படிச்சு 2 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க சார். 2 வருஷத்துக்கு மேலே இருக்கு. இப்போ திடீர்னு பாட சொன்னால் கூட பாட முடியறதுக்கு காரணம் அந்த பாட்டாக இருக்கிறதுனால. இப்போ அதே பாயிண்டாக சொல்ல சொன்னால் டக்கு டக்குன்னு இவ்வளோ பாயிண்ட்டாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியும். யோசிச்சு யோசிச்சு பொறுமையாக சொல்லுவாங்க. பாட்டாக இருக்கிறதுனால அப்படியே வரும். இதில் பாய்ஸ் நிறைய பேர் பாட மாட்டாங்களே ஒழிய பாரதி ராஜா சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே வச்சுப்பாங்க, எடுத்துப்பாங்க. அதை சொல்லும்போது பாயிண்ட்ஸாக அடிச்சிடுவாங்க. ஆனால் அதையாவது நீ செய்யணுங்கிற, அதையும் செய்யாமல் இருந்துடக்கூடாது. சரியா? வெரி குட். வேறு ஏதாவது? அதாவது நான் ஜெயிச்சு 2 முறை மேடை ஏறியிருக்கேன் சார். அப்போ கூட எனக்கு சந்தோஷமாக இல்லை. என் கூட படித்த ஃப்ரெண்டு வந்து மேடையில் ஏறி இருக்கிறதுக்கு எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நண்பேண்டாங்கிறான். அதாவது பாரதி ராஜா ஜெயிக்கிறது, பாரதி ராஜா போன்றவர்கள் ஜெயிக்கிறது ஆஃபீஸ்லேயே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஆஃபீஸில் கூட எல்லோரும் கூடயும் சேர்ந்து பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. டைப்பிஸ்ட்டுகளோட தெரியும். அவங்க எல்லாருமே பாரதி பரவாயில்ல வேலை வாங்கிட்டாரா. இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இதுமாரி வந்து வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. எங்கள் வேலையை கற்றுக்கிட்டு இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. எங்களுக்கு தான் சிக்கலாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் தான் எல்லாருக்கும். தட் மீன்ஸ் ஒரு அங்கே அட்மின் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபேமிலியே சந்தோஷப்படும் பாரதி ராஜெல்லாம் ஜெயிக்கிறதுல. அப்படி தானே? வெரி குட். கடைசியாக சுருக்கமாக சொல்லணும்னா நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படி ஜெயிச்சிட்டோம். அதாவது பாரதி ராஜா ரொம்ப இன்னைக்கு சிறப்பாக பேசியிருக்கார். ரொம்ப இன்னைக்கு அதாவது எப்படின்னா ஆள் மனசுலேருந்து பேசியிருக்கார். நானே எதிர்பார்க்கல இதை. இவன் இவ்வளோ பேசுவான், நல்லாவும் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புரியுதா இல்லையா? இது எப்படி இந்த ஸ்பீச் எப்படின்னா, இப்போ நிறையா பேச முடியும், டைம் இல்லை. யூடியூப்பில் நீங்கள் திருப்பி இவர் பேசுனதை ஃபுல்லாக கேட்கணும். ஏன்னா ஆள் மனசில் இருந்து பேசியிருக்காரு. ப்ராக்டிக்கலாக என்னென்ன கஷ்டங்கள் வரும், அதுக்கு என்ன சொல்யூஷன் எல்லாமே சொல்லியிருக்காரு. வேகமாக சொல்லிகிட்டே போயிருக்காரு. பாஸ் கொடுக்கல, அதனால் கைத்தட்ட நமக்கு டைம் கிடைக்கல. டைம் இல்லாதனால நானும் நிறுத்தி கேப் விட்டு அதை டெவலப் பண்ணல. அதனால் நீ கண்டிப்பாக இவரோட ஸ்பீச்சை கண்டினியூஸாக இதில் பார்க்கணும். யூடியூப்பில் பாருங்கள். ரொம்ப நிறையா விஷயங்கள், ஆழமான கருத்துக்கள் சொல்லியிருக்கார். சரியா? வாழ்த்துக்கள். ஒன்று சொல்.
என் தங்கச்சி இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியும். ஆனால் என்னோட 10th-லையும் 12th-லையும் நல்ல மார்க் எடுத்தவங்க தான் அவங்க. குடும்பத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ப்ரைவேட்டில் ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்கள படிக்க வச்சு, என்னோட ஒரு 3 வருஷம் சின்ன பொண்ணு தான், படிக்க வச்சு இதே மாதிரி ஒரு குரூப் இந்த மாதிரி டிஎன்பிசி ஆஃபீஸர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசையில் இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். லாஸ்ட்டாக பசங்க நாங்கள் ஒரு கேங்காக உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். ஜெயபிரகாஷ், கார்த்தி, விஜய், சூர்யா, இந்த மாதிரி விஜய், இந்த மாதிரி நிறைய பேர் கேங்காக உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். மரத்தில் இருப்போம், இல்லாட்டி ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். என் ரூம்மேட் வந்து வினோத், இங்கே எல்லாருக்கும் தெரியும், கண்ட்ரோல் ரூமில் இருந்திருப்பார். அவர் கூட தான் நான் இங்கே வந்ததுலேருந்து தங்கியிருக்கேன். ஒரு நாள் கூட என்னை படிக்க விடாமல் அவர் வந்து இது பண்ணதில்லை, டிஸ்டர்ப் பண்ணதில்லை. நம்மளை வந்து படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதோட நம்மளை படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதில் வந்து நான் காலைல ஆனால் சீக்கிரமாக ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி உட்காந்து லைட்டு போட்டு உட்காந்துருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு லைட்டு போட்டு உட்காந்துருப்பேன். வினோத் வந்து வேலை பார்த்துட்டு வந்து தூங்கிட்டு இருப்பார். ஒரு நாள் கூட அவர் லைட் ஆஃப் பண்ணுறா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. ஃபஸ்ட் நாள்லேருந்து லைட் ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சொன்னதில்லை. அந்த விதத்தில் எங்கள் அண்ணன் வினோத், ஜெயபிரகாஷ், இந்த பசங்க கார்த்தி எல்லாருமே குரூப் ஸ்டடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க குரூப்பாக உட்காந்து நான் எல்லாம் சொல்லி இது மண்ணில் ஏற்றி விட்டதுனால தான் நான் வந்து நல்ல கொஸ்டினை என்னால் வந்து இது பண்ண முடிஞ்சது. கஷ்டமான கொஸ்டினை நான் அட்டன் பண்ண முடிஞ்சது. பசங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் இதுதான் நான் லாஸ்ட்டாக வாங்குகிற லஞ்ச பணம். அது சார்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்குவேன். இதுக்கப்புறமும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்து சார்கிட்ட வாங்குவேன். ஏன்னா நமக்கு எய்ம் வந்து குரூப் 2 தான். குரூப் 2ல் ஒரு போஸ்டிங் வாங்குறது தான். இதுவரையும் கிளியர் பண்ணிட்டு வந்து சார்கிட்ட வாங்குவேன். என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அண்டர்லைன் தி வேர்ல்டு. இது நீ மாதிரியே தெரியலையாடா? இது இவனை மாதிரியா இருக்கு? ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கணும்னு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். தொடர்ந்து படி எஸ்கே. குரூப் 2ஓட நிற்கக்கூடாது, குரூப் 1. சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்ல பசங்களாம் பார்த்து திருந்துங்கடா. வாழ்த்துக்கள். மருதராஜா, போஸ்டிங் போகிற வரைக்கும் இருக்கணும். என்ன, இப்படி போடக்கூடாது.